தூங்கும் முறைய நீங்க எப்படி ஃபாலோ பண்ணும் பொழுது, உங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். சித்தர்களுடைய பாடல்கள்ல தூங்காம இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்லாம் கூட வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அது என்ன அண்ட் தூங்குறது எந்த திசையில தூங்குறது என்னென்ன மாதிரியான பலன்கள் குடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா இரவு நேரம் தான் வந்து மனிதருக்கு தூங்குறதுக்கான நேரம். ஏன்னா அப்பதான் அந்த தட்பவெட்ப நிலையெல்லாம் வந்து குறைஞ்சு கரெக்ட்டா லைட்டும் போய் நீங்க நல்லா தூங்குறதுக்கான ஒரு மனநிலை அண்ட் காலநிலை இது எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்குது. இதுதான் நீங்க தூங்குறதுக்கான சரியான நேரம். மற்ற நேரத்துலலாம் நீங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கக்கூடாது. இரவு நேரத்துல தூங்காதவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சித்தர்களுடைய பாடல்கள்ல இருக்குது அப்படின்னு பார்த்தா, இரவில் நித்திரை செய்யாதவர்களிடத்தில் புத்தி மயக்கம், தெளிவின்மை, ஐம்புலன்களில் சோர்வு, பயம், படபடப்பு, அக்னி மந்தம், செரியாமை, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கா? அப்போ ஒழுங்கா நீங்க தூங்கலன்னு அர்த்தம். சரி, எந்த திசையில நீங்க தலை வைத்து படுக்கணும் அப்படின்னா, கிழக்கு திசையில தலை வைத்து படுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தெற்கு திசையில தலை வைத்து படுத்தால் ஆயுள் வந்து வளருமா. மேற்கு திசையில தலை வைத்து படுத்தால் கனவு வரும், அதிர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. வடக்கு திசையில மட்டும் தலை வச்சு தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அந்த சித்தர்களுடைய பாடல்கள்ல உள்ளது. ஆனா அது சயின்டிபிக்கா பார்க்கும்போதுமே அது சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் வடக்கு திசையில தலை வச்சு படுக்க கூடாதான்? வடக்கு திசையில தலை வச்சு படுக்கும் பொழுது வடக்கு திசையில இருந்து வரக்கூடிய பிராண சக்தி தலையில மோதும் போது அங்க இருக்கக்கூடிய காந்த சக்தியை இழக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மூளை பாதிக்கிறது, இதய கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரிலாம் வர வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அண்ட் முக்கியமா மல்லாந்து படுத்து காலு கை எல்லாத்தையுமே அகட்டி வச்சுட்டு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பிராண வாயு அப்படின்றது வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்சோ குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வயிற்றுக்கு, உடலுக்கு, முக்கியமா பெண்களுக்கு யாருக்குமே அது நல்லது கிடையாது. இடது கை கீழையும் வலது கை மேலையும் இடது பக்கமா ஒரு கிழித்து படுத்து தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதா. இந்த மாதிரியான ஒரு இதுல முக்கியமா காலை நீட்டி படுக்கணும். இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தூங்கும் பொழுது ஆயுள் காலம் நீடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உடலுக்கு தேவையான வெப்ப காற்று வந்து அதிகரித்து பித்த நீரை வந்து உண்டாக்கி நீங்க உண்ட உணவை நல்லாவே செரிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நீங்க படுக்கும் பொழுது வலது மூக்குல இருக்கக்கூடிய சுவாசம் சூரிய கலையில ஓடும் அப்படின்னும் 8 அங்குலம் மட்டுமே சுவாசம் வந்து வெளியே செல்றதுனால நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. முக்கியமா இதுல இதயத்துக்கு சீராக பிராண வாயு கிடைத்து இதயம் பலப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. வலது பக்கம் ஒரு கழித்து படுக்கும் பொழுது இடது பக்கம் மூக்கின் வழியா சந்திரகலை சுவாசம் வெளியேறும் அப்படின்னு நம்பப்படுது. இதனால 12 அங்குல சுவாசம் வெளியேறுமா. அதனால உடல் வந்து கூலாகி நீங்க உண்ட உணவு செரிக்காம ஒரு புளித்த மாதிரியான ஒரு தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது. ஸ்டில் நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அவங்க எந்த சைடு உங்களை திரும்பி படுக்க சொல்றாங்களோ அந்த சைடு நீங்க வந்து சைடு வந்து படுக்கலாம். ஆனா மல்லாக்க படுக்கிறது, குப்புரடிச்சு படுக்கிறத விட ஏதாவது ஒரு சைடு திரும்பி படுக்கணும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.